இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவதும், நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு எடப்பாடி இப்படி பண்ணுவாரான்னு கேட்டால் எடப்பாடி கிழிப்பாரு அப்படின்னு மக்கள் கத்துறாங்க. விஜய் மாமாவுக்கு உங்க சித்தி கிட்ட, சித்தப்பா கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட ஓட்டு போட சொல்லுங்க. மாமா சொல்றேன் மாமா சொல்றேன் பெரிய தாய் மாமா மடியில் உட்கார காது கொடுத்துட்டாரு. இவர்னால தேவையில்லாம பெற்றோர்கிட்ட குழந்தைங்க அடிவாங்க. இவர் வந்து தொகுதிக்கு நான் வந்தேன்னா அதை செய்வேன் பச்சையை போய் கொடுக்குறாரு. பிரச்சாரத்தின் போது கூட தொகுதிக்கு போலங்க அவரு. இது வரைக்கும் இப்படி ஒரு அரசியல் யாருமே பார்த்ததில்லை. இருட்டுல சில தவறுகள்லாம் நடக்கும். ஏங்க இருட்டுன்னா 10 மணி 12 மணி தான் நம்ம கேட்டுட்டோம். இவங்களுக்கு 6 மணிலே இருட்டிடுது. அந்த குடும்பத்துக்கு விஜய் தான் அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பாவே அப்படி இருக்காரு. 6 மணிக்கே ஆட்டோ ஓடாதா? திருச்சி அந்தோனியார் கோயில்ல அவர் வந்து முட்டிக்கால் போட்டு முட்டிலேயே நடந்தாரு விஜய். தன்னை வந்து மக்களை வந்து தமிழர்களா பார்க்காம, மக்களை வந்து அவங்களோட நலத்திட்டங்கள் சொல்ற ஒரு வாக்காளரா பார்க்காம, மக்களை மத ரீதியா பார்க்குறாரு. செந்தில் பாலாஜி வந்து ஏன் வந்து கோவைக்கு ஓடிட்டாரு? கரூர் ரோட்டு ஓடுனது நீங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். தேர்தலுக்கான பிரச்சாரங்கள்லாம் ஓய்ந்து முடிந்திருக்கு. ஆமா, நாளைக்கு வாக்கு செலுத்துகிற நாள். நீங்களும் பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்காக போயிருந்தீங்க. மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு போனேன். அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலுக்கு நான் போகல. அதாவது திமுக மேடையில் திமுகவோட அதிகாரப்பூர்வமாக சட்டசபை தேர்தலில் திமுக மேடைகளில் போய் பேசினேன். போன சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக என்னை போடலை. ஆனாலும் போன சட்டமன்ற தேர்தல் முடிந்து திமுக வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நன்றி தெரிவிக்க வந்தார். அப்போ அவர் நன்றி தெரிவிக்க வந்தபோது கூட அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வெளியில் இப்போ செந்தில்வேல் இருக்கார்ல, இப்போ ஊடகவியாளர் செந்தில்வேல், அவர் கூட இன்னொருத்தர் போய் கேள்வி கேட்டார். மதிமாறன்லாம் வந்து பிரச்சாரத்துக்கே போகல, அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு. அவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க உதவியாளர் சொல்லும்போது, அவர் செந்தில் சொல்லும்போது கூட நான் சொன்னேன், அவர் எதுக்கு வரணும், நான் வீட்டுக்கு வரேன், இல்லைன்னா அவர் வரணும்னு பிரியப்படுறாரு. கொரோனா ஊசி போட்டுக்கிட்டு வந்தார். அப்போ நான் வந்து அந்த தேர்தலில் திமுக மேடையில் போய் பிரச்சாரம் பண்ணலையே தவிர, என்னோட மேடைகள் அந்த கடந்த 5 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியின் 5 ஆண்டு அதற்கு முன்னால் இருந்தே பல்வேறு ஊர்களில் நான் பேசுகிற பெரியார் இயக்கம், டாக்டர் அம்பேத்கர் நிகழ்ச்சிகள், சிறுபான்மை மக்கள் ஜமாத்துகளில் பேசுறது, கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களில் பேசுகிற இடங்கள் எல்லாம் இதை மாதிரி எனக்கு கல்விக்கு சார்ந்த விஷயங்களில் திராவிட இயக்கம் திமுகவுக்கு ஆதரவாக நான் எல்லா ஊர்களிலும் பேசியிருக்கிறேன். எனக்கு என்ன மகிழ்ச்சி, ஏன் உதயநிதி ஸ்டாலின் இவ்வளோ பெரிய தலைவராக வளர்ந்துருக்கிறாருங்கிறதுக்காக நான் அதோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறேன். இதையெல்லாம் திமுக கவனத்துக்கு போகணுங்கிறதுக்காக நான் பேசலை. அதெல்லாம் போகுமான்னு எனக்கு தெரியாது. நான் கிராமத்தில் போய் பேசுகிறேன், அந்த கிராமத்தில் பேசுகிறேன், வேற கல்வி நிறுவனங்களில் பேசுகிறேன். அந்த மாதிரி பேசும்போது இதெல்லாம் போயிருக்குமா அப்படின்னு நினச்சிருந்தா அதெல்லாம் அவர் கவனத்துக்கு போயிருக்கு. இப்போ அதனால தான் அவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு. செந்தில்வேலுக்கு தான் தெரியல. செந்தில்வேல் திமுக மேடை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் வந்து இன்டீரியராக யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத கவனித்து அவர் வந்து பார்த்ததுனால எங்கள் வீட்டுக்கு வந்தார். திமுக பிரச்சார மேடையிலேயே நீங்கள் திருச்சியில் அதுக்கு முன்னால் இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னால் சிறுகாவூர் மாநாட்டில் வந்து கடைசி நேரம் தலைவர் சொல்லி என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அவரோட உதவியாளர் தினேஷ் என்னை கூப்பிட்டு, இப்போ தலைவர் உங்களை பேசணும்னு சொல்கிறாருன்னு ஒரு நாளைக்கு முன்னால் சொல்லி நான் போய் பேசினேன். அதுக்கப்புறம் பிரச்சார இதில் என்னை போடலை. அதுக்கப்புறம் அதுதான் அதை நான் எங்கெங்கே பேசுகிறேங்கிறதுல கவனித்து என் வீட்டுக்கு வந்து நன்றி சொல்கிறதுங்கிறது, நான் ஏதாவது தீவிரமாக வேலை பார்த்துருக்குறதுன்னு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் இல்லையா? நான் ஒன்றும் பெருசாக பேசவே இல்லை. இப்போ ஊடகவியலாளராக இருக்கிற செந்தில்வேலுக்கு என்னை நல்லாவே தெரியும், அவருக்கே தெரில. ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருக்குது, நான் இவ்வளோ கிராமங்களில் எவ்வளோ தூரம் பேசியிருக்கிறேன், ஒரு ஊடகங்களில் மற்ற விஷயங்கள்லாம் திமுக, அது தெரிஞ்சு அவர் வந்திருந்தார். அப்போ நம்ம எப்படி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளோ மெனக்கட்டோம், பல்வேறு இடங்களில் நம்ம சொந்த சோர்ஸில் மெனக்கட்டோம், தொலைக்காட்சி வாதங்களை எவ்வளோ பேரோட சண்டை போட்டோம். அவங்களாம் இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு நம்மளோட சண்டையெல்லாம் ஒரு முக்கிய காரணம். பல பிரபலங்கள், நடிகர்கள் எல்லாரோடையும் நம்ம பேசியிருக்கிறோம். அப்படியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு பண்ணுமோ, அதற்கு பின்னால் இந்த ஆட்சி வந்து பாதுகாப்பதற்கு இந்த 5 ஆண்டுகளில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம். தொடர்ந்து நம்மளே நிறைய விவாதம், நீங்கள் நானுமே நிறைய நீங்கள் இருந்த சேனல்கள்ல இருந்து நம்ம தொடர்ந்து அந்த கடந்த 5 ஆண்டுகள்லையும் சரி, இந்த 5 ஆண்டுகள்லையும் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். எதிரிகள் எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு இந்த ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கும் பேசியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குது, எவ்வளவோ நலத்திட்டங்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம வந்து இவங்க அவதூறு சொல்லும்போது அதை பதில் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பேசும்போது மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்குது. இந்த நலத்திட்டங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அப்போ நம்ம கடந்த 5 ஆண்டுகள், போன 5 ஆண்டுகளில் பேசியிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி வருவதற்கு நம்ம இவ்வளோ சண்டை பண்ணியிருக்கிறோம். எல்லாரோடையும் இந்த ஆட்சியை பாதுகாத்துருக்கிறோம்.
இந்த ஆட்சி திரும்பி வரணும் என்பதற்காக இப்போ திமுக மேடையில் போய் நான் பேசியிருக்கிறேன். மொத்தம் வந்து 14 தொகுதிகள் போட்டிருந்தாங்க. 14 தொகுதிகளில் பேசின எல்லாமே திமுக மேடையில் தான் பேசியிருக்கிறேன். 14 தொகுதிகளில் வெவ்வேறு சமூக மக்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறவங்கள போய் பார்த்தோம். நான் என்னோட பிரச்சார முறைய எப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த ஆட்சியின் சாதனை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எளிய குடும்பத்துக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது. அத வந்து பிரதானப்படுத்தி மக்கள் மத்தியில சொல்லணும்னு தான் நான் ஒவ்வொரு பகுதியிலும் போம்போதும், என்னோட பேச்சோட துவக்கம் வந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இருண்ட காலம் எப்படி இருந்தது? அதிலிருந்து இந்த ஆட்சி எப்படி வந்து சிறப்பா இருக்குன்னு மக்களே சாட்சியா வச்சு பேசினேன். நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டு. நீங்களே சொல்லுங்க. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்கும்போது எப்படி இருந்தது? உங்க ஊர்ல தண்ணி நின்னுதா? உங்க ஊர்ல கரண்ட் கட் ஆயிருந்ததா? மழைநீர் எப்படி இருந்தது? சாக்கடை ஆமா இருந்தது. எல்லாமே இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு எல்லாமே சிறப்பா இருக்குன்னு அவங்க கான்வர்சேஷன். அவங்க பதில் சொன்னாங்க. அப்ப மக்கள் பயனாளரா இருக்கிறாங்க. நம்ம போய் சொல்லி அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு அத நினைவூட்ட வேண்டியதா இருக்குது. அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு பகுதியிலும் பேசுறேன். கொரோனா காலத்திலிருந்து இந்த மக்களை மீட்டதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி கைவிட்டார்ல. அதிலிருந்து இந்த முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நலத்திட்டங்களை கட்சிக்காரர்களா திமுக கொடுத்ததுலேருந்து ஆட்சிக்கு வந்து தன்னை பணைய வைத்து அந்த கொரோனாவை வெற்றி கண்டதுலேருந்து ஆரம்பித்து நலத்திட்டங்கள் அதுக்கு பிற்பாடு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டு விஜயோட இந்த சிறுபான்மை மற்றும் தலித் மக்கள் ஓட்டுகளை பங்கெடுக்கிற விஷயங்களை ஒவ்வொரு பகுதியிலையும் போய் பேசினேன். நான் அப்போ பெரும்பாலும் கிராம பகுதிகள் அதே மாதிரி நகரம் சார்ந்த பகுதிகளில் இருந்தால் இஸ்லாமியர் மற்றும் தலித் மக்கள் வாழ்கிற பகுதியில் பேசினேன். போகிற பகுதி எந்த பகுதி, அந்த பகுதியில் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க அந்த பகுதியில், அந்த பகுதி மக்கள் என்ன சமூக மக்கள்ங்கிற கணக்கெல்லாம் எடுத்து நான் பேசுறதுனால அந்த மக்களோட கோஆர்டினேட் பண்ண முடியுது. நல்ல ரீச் இருந்தது. நான் எதிர்பார்த்து போனதோட மக்கள் அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க. இந்த ஆட்சி சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவதும், நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு எடப்பாடி இப்படி பண்ணுவாரான்னு கேட்டா, எடப்பாடி கிழிப்பாரு அப்படின்னு மக்கள் கத்துறாங்க. கிராமங்கள்ல பெரம்பலூர் பக்கம் உள்ள போயிருந்தேன். அந்த கிராமத்துல மக்கள் அவங்க கான்வர்சேஷன்ல இந்த ஆட்சி சிறப்பா இருக்குதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, ஆல்டர்னேட்டிவா நம்ம பேசும்போது எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்றாரு, அவர் நான் வந்தா ரூ. 2000 கொடுப்பாருன்னு சொன்னா, அவர் கிழிப்பாரு அப்படின்னு மக்கள் திருப்பி பேசுறாங்கங்கிறது ரொம்ப பர்ஃபெக்ட்டா மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. நான் போன பகுதிகள்ல மக்கள் ரொம்ப தெளிவாவும், ரொம்ப சிறப்பாவும் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எப்படி கடந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி வருவதற்கு நம்ம எவ்வளோ சிரமப்பட்டோமோ அதுபோல் இந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியை பாதுகாத்து அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சி தான் வரப்போகுது. அதற்காகவும் மெனக்கட்டிருக்கிறோங்கிறது மகிழ்ச்சி. இந்த நடுவில் இது வந்து மக்கள் வந்து எப்படி தன் பயனாளர்களாக இருக்கிறாங்க, அவங்க அதை வந்து கொண்டாடுறாங்க, வெற்றி பெற வைக்கிறாங்க அப்படின்னாலும் கூட நான் எப்படி பார்க்குறேன்னா எதெல்லாம் அது முதலமைச்சர் வந்து திட்டங்கள் சார்பாக ஒரு வெற்றியை உருவாக்கி வச்சுட்டாரு. ஆனால் ஐடியாலஜி சார்ந்து என்னை போன்றவர்கள் வந்து பார்க்கணும் ஐடியாலஜி சார்ந்து இதை ரொம்ப கொண்டாடுறேன் நான். கடந்த 5 ஆண்டுகளோடும் இப்போ திமுக கொண்டாடுவதற்கு அது ரொம்ப முக்கிய காரணம். என்ன ஐடியாலஜி சார்ந்து சொன்னால் பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு முகம் என்பது இந்தியாவிலேயே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முகமாக தான் இருக்குது. அவ்வளவு சிறப்பாக நீங்கள் வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜகவையும் இந்த இந்துத்துவ சக்திகள் அதாவது சங்கிகளையும் எதிர்க்கிறதுல திமுக மாதிரியான போர்க்குணம் இன்னைக்கு திமுக தலைவர் மாதிரியான போர்க்குணம் இல்லைங்கிறதுனால இதெல்லாம் என்னோட கடமையா நான் கருதுறேன். அதனால நான் கூடுதலா மெனக்கடுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த போர்க்குணம் அவரோட அந்த போர்க்குணம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் சில பகுதிகளில் விஜய் குறித்து கடுமையா பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்படுது. ஏன்னா அவர் வந்து பாஜகவுக்கு இன்னொரு ப்ரோவா இருந்துகிட்டு பாஜகவின் ஆதரவா இருந்துகிட்டு இஸ்லாமியர் மற்றும் தலித் மக்கள் ஓட்டுகளை பிரிச்சுக்கலாங்கிறது தான் நிற்கிறாரு. அவர் பாஜகவின் ஆளா முதலமைச்சர் சொல்லி அதை வேலையை பார்க்குறாருன்னும் போது நம்ம கூடுதல் அதை அம்பலப்படுத்த வேண்டியிருக்குங்கிற ஒரு ஜனநாயக கடமை இருந்து அதை நான் எல்லா பகுதியிலையும் வந்து பேசும்போது ஏன்னா இந்த தேர்தலில் முஸ்லீம் முற்றிலுமா அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பாஜக கூட்டணி அதோடு இருக்குது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி வட மாவட்டத்தில் இருக்கிற தலித் மக்கள் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பாமக அந்த கூட்டணியில் இருக்குதுங்கிறதெல்லாம் போட மாட்டாங்க. அவங்க போன முறை அதிமுக ஓட்டு போட்டவங்களா இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு இப்போ திமுகவுக்கு தான் வரணும். திமுக கூட்டணிக்கு தான் வரணும். ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா விஜய் வராப்புல உள்ள இல்லையா? திமுகவுக்கு போடுறவங்க எப்பயுமே போட்டுருவாங்க. திமுகவுக்கு போடாத அதிமுகவுக்கு போட்ட முஸ்லீமும் அதிமுகவுக்கு போட்ட தலித் மக்களும் இந்த மாதிரி போட மாட்டாங்க. அப்போ அந்த ஓட்டு திமுகவுக்கு தானே வரணும். அதை வாங்குறதுக்கு தான் விஜய் உள்ள வராருங்கிறது. ஏற்கனவே திமுகவுக்கு போட்ட ஓட்டு போகாதுன்னு எப்படி நினைக்கிறீங்க? இல்ல திமுகவுக்கு போட்டவங்க எப்பவுமே திமுக தான் போடுவாங்க. அது மாறாது. இன்னைக்கு வரைக்கும் அது மாறல. இப்ப புது ஓட்டு ஏற்கனவே அதிமுகவுக்கே போட்டு பழகினவர்கள் திமுகவுக்கு தான் இந்த முறை பாஜகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வர்றதும் தலித் மக்களும் இஸ்லாமியர்கள் வரணும்னா அதை வந்து இவர் என்ன மடைமாட்டுறாரு. அந்த ஓட்டை அவர் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறது அவர் நோக்கம் இருக்கு. அதை உடைத்து நான் பல பகுதிகளில் பேசினேன். இவர் எப்படி ரசிகர்களே துரோகமா இருக்கிறார், இவர் எப்படி இஸ்லாமிய விரோதியோட இருக்கிறார், எப்படி தலித் விரோத கண்ணோட்டத்தில் சினிமா பண்ணியிருக்கிறாருங்கிறதெல்லாம் வச்சு பேசினேன். இது என்னோட மெனக்கெடல். இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த ஆட்சி உருவாவதற்கு 5 ஆண்டுகளை உருவாக்கணும்ல. நான் வெளிப்படையா சொல்லணும்னா இதை நான் கொண்டாடுறேன் இந்த ஆட்சியை. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் எந்த லாபங்களையும் இந்த ஆட்சியில் அனுபவிக்கல.
இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக வந்து எனக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் நெருங்கிய நண்பராக இருக்கிறாங்க, நாடாளுமன்றங்கள் தெரிஞ்சா இருக்கிறாங்க, அமைச்சர்கள் நல்ல அறிமுகமான இருக்கிறாங்க, முதலமைச்சருக்கு தெரியும், துணை முதலமைச்சருக்கு எனக்கு தெரியும். ஆனாலும் இதுவரை நான் பெருமையாக சொல்கிறேன், இதுவரை ஒரு முறை கூட நான் யாரையும் தனிப்பட்ட விஷயத்துக்காக பார்ப்பதற்கு முயற்சி கூட பண்ணதில்லை. எந்த அமைச்சர் யாரையும் தனிப்பட்ட பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்துருக்கேனே தவிர, இண்டிவிஜுவலாக ஒருத்தர் போய் பார்க்கணுங்கிறதுக்காக நான் யாரையும் மெனக்கெட்டதே கிடையாது. இன்னும் சொல்லணும்னு சொன்னா, நானோ, என் குடும்பத்தாரோ, எனக்கு தெரிந்த நண்பர்களின் சார்பாகவோ, எந்த பரிந்துரைக்காகவும் யார் வீட்டு வாசல்லயும் போய் நின்னதில்ல. யார் அலுவலகத்திலயும் போய் நின்னதும் கிடையாது நான். அப்ப நான் இந்த இந்த எதுக்கு இந்த கொண்டாடுறேன்னா, இதோட போர்க்குணம் பாஜகவை எதிர்ப்பதில், சமூக நீதியை பார்ப்பதில், பாதுகாப்பதில், மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாரும் பண்ணிடுறாங்க. இது சிறப்பா பண்ணிடுறாரு. அதை விட ஐடியாலஜி முக்கியம் இல்ல. நீங்க நல்ல நலத்திட்டங்கள் எல்லாவற்றையும் சிறப்பா பண்ணிட்டு, பாஜக ஆதரவாளரா இருந்துட்டாங்கன்னா, அது இதோட பெரிய ஆபத்து ஆயிடும்ல. அதுல இன்னும் போர்க்குணமா இருக்கிறார். பாஜக எதிர்ப்பு, சமூக நீதியை பாதுகாப்பது, தலைவர் அம்பேத்கர் பெரியார் கண்ணோட்டத்தோடு அந்த அரசியலை கட்டமைக்கிறதுல வந்து தளபதி ஸ்டாலினோட பங்களிப்பு சிறப்பா இருப்பதுங்கிறதுனால, போர்க்குணத்தோட நானும் அந்த பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து என்கிட்ட பண்ணியிருக்கேன். எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி. அதுல இன்னொரு விஷயமே சொல்றேன். யார்கிட்டயுமே நின்னது இல்லைங்கிறதில்ல. ஒரு பரிந்துரைக்காக ரயில் டிக்கெட்ல ஒரு ஈக்கு ஃபார்ம் போடுவாங்கல்ல, அதுக்கு கூட அப்படி கேட்டதில்ல. ஆனாலும் நான் இவ்வளவு கொண்டாடி இந்த ஆட்சியை கொண்டு போய் சேர்க்கணும்னா, அது ஒவ்வொருத்தரோட ஜனநாயகம். எனக்கு மட்டும் நான் சொல்லல. இங்க இருக்கிற முற்போக்காளரா இருக்கிறவர்கள், அவங்க சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, பெரிய கம்யூனிஸ்டா அடையாளப்படுத்திக்கிறவங்க, தன்னை முற்போக்காளரா இருக்கிறவங்க, எனக்கு எந்த கட்சியும் கிடையாதுன்னு சொல்லுகிறவங்க, அவங்க வந்து மோசமா விஜயை பரிந்துரைப்பது வந்து அதற்காக இதை நான் சொல்றேன். விஜயை பரிந்துரைப்பது நேர்மையற்றதுங்கிறேன். நீங்க நீ வ நீ- நீங்க அரசியல் கண்ணோட்டத்தோட பேசுறீங்க. பாஜக எதிர்ப்பாளரா அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறீங்க. நீங்க ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்ங்கிறீங்க. பெரிய முற்போக்காளர் பெரியார் அடையாளப்படுத்திக்கிறீங்க. சரி. திமுகவை நீங்க விமர்சிக்கிறீங்க. திமுக உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா, நீங்க அதை விட புரட்சிகர குணாம்சத்தோட கொண்டவங்கள தான் நீங்க ஆதரிக்கணும். நீங்க திமுக பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதற்கு கீழ இறங்கி வந்து நீங்க வந்து விஜயை ஆதரிக்கிறீங்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் அது? அது பாஜகவை ஆதரிப்பதோட மோசமான விஷயம் இல்லையா? அதற்காக தான் நான் இத திரும்ப சொல்றேன். இல்ல ஆட்சி செய்யற நிர்வாகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. நிறைய இஷ்யூஸ அவங்க அட்ரஸ் பண்ணல திமுக அது என்னன்னு அப்படின்றதெல்லாம். சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஜெனரலைஸ் பண்ணி பேசாதீங்க. நீங்க என்னன்னு அத சொல்லுங்க. கடந்த ஆட்சியில் இருந்த விஷயத்தோட சொல்லுங்க. அத நீங்க சொல்லி பேசணும்ல. இன்னொன்னு, நீங்க வந்து திமுகவை விமர்சிப்பதில் ஒரு அதிமுக கண்ணோட்டமோ, ஒரு விஜய் ரசிகனோட கண்ணோட்டத்தையோ ஒரு முற்போக்காளர்கள் பேசுவது என்ன நியாயம்? அதற்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன். இதெல்லாம் நான் நான் ஒரு முற்போக்காளன தான் ஆதரிக்கிறேன். நான் திமுகவை ஆதரிக்கும்போது பெரியார் சொல்லிக் குடுத்தது எனக்கு. ஆதரிச்சா திமுக மாரி ஆதரிக்கணும். காமராஜர் ஆட்சியா காங்கிரஸை தாண்டி ஆதரிக்கணும். கலைஞர் ஆதரிச்சா திமுகவை தாண்டி ஆதரிக்கணும். அப்படி ஆதரிக்கணும். அப்படிதான் பெரியார் சொல்லியிருக்காரு. அப்படி எதிரா இருக்கிற யாரா இருந்தாலும் விமர்சிக்கணும். அப்படிதான் பெரியார் இருந்திருக்காரு. கலைஞர் ஆதரிக்கும் போது வந்து நமக்கு கிடைச்ச கடைசி துருப்பு சீட்டு கருணாநிதி தான். அவரை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு தான் செத்தாரு பெரியார். அதை விட தீவிரமான இன்னைக்கு சூழல் இருக்குது. கலைஞர் இருந்த காலத்தை விடவும் இன்னைக்கு வந்து இந்துத்துவ சக்திகளும், தமிழ் விரோத சக்திகளும் மிக மோசமான ஒரு பண்பாட்டு சீரழிவை திமுக மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் நிகழ்த்துறாங்க. திமுக தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு அன்னைக்கு பெரியார் இருந்தார் பின்புலத்தில், கலைஞர் இன்னைக்கு யாரும் இல்லை. அவர் தனியா ஃபைட் பண்றாரு. அப்ப நம்மளோட பங்களிப்பு, முற்போக்குல பங்களிப்பு அவர் பின்புலத்துல தீவிரமா இருக்கணும். இதில் எனக்கு லாபம் இருக்கு, நஷ்டம் இருக்குங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. கொள்கை சார்ந்து பேசுறவங்க திமுகவோட தான் நிக்கணும். அப்ப நீங்க நிக்கலைன்னா பேசாம இருக்கணும். அப்ப விஜயை ஆதரிக்கிறீங்கன்னா உங்ககிட்ட திமுக காழ்ப்புணர்ச்சி இருக்குது. நான் வந்து ஏதோ சொல்லி காட்டுறேன்னு நினைச்சக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா அவர்களுக்காக சொல்றேன். உங்களோட கடமை இது. உங்களுக்கு ஏதோ நான் ஏதோ தனிப்பட்ட லாபத்துக்காக தான் இதை ஆதரிக்கிறேன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. இது சொல்லல, நான் சொல்றேன். ஏன் சொல்றேன், நிறைய பேர் பாஜக சங்கிகள், நீ இந்த ஆட்சி வந்த பிறகு நீ சுகபோகமாக வாழ்கிற, அது வாழ்க்கை ஒரு சுகபோகம் இல்லை. எங்க வீட்டுல 1000 ரூபாய் வாங்குறது இல்லை. எந்த நாள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் போறது இல்லை. தனிப்பட்ட எந்த உதவிகளுக்காக நான் போனதும் இல்லை, எனக்கு கிடைச்சதும் இல்லை. கிடைச்சதும் இல்லைன்னா நான் கேட்டதும் இல்லை, போய் நின்னதும் இல்லைங்கிறத இந்த முற்போக்காளர்கள் சொல்லிக்கிறேன். நீங்க ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதோ சிறப்பு நடக்கல, இவங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். என்னன்னா இந்த ஆட்சி வந்துருச்சு, யாராருக்கு ஏதோ செய்யறாங்க, அவங்களுக்கு செய்யறாங்க, அந்த அமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தா அவங்கள தூக்கி விடுறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் செய்யலையேன்னு நீங்க முற்போக்காளர் கருதக்கூடாது. மற்றவங்க கருதலாம், அதை எதிர்பார்ப்போட வேலை நீங்க அதை கருதக்கூடாது. இல்ல, உங்களோட கடமை என்னது? பாஜக மாதிரியான மிக மோசமான சக்தி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார வேறுன்ற கூடாது என்பதை கடந்த 5 ஆண்டுகளில் தன்னை அர்ப்பணித்து நிரூபித்திருக்கிறார் முதலமைச்சர். இதை விட ஒரு முற்போக்காளனுக்கு வேற என்ன வேணும்? ஒரு புரட்சிகர குணாம்சமா பேசுறவங்களுக்கு வேற என்னங்க வேணும்? இல்ல முற்போக்காளர்கள் அதிமுகவை, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கும் போது இதே கருத்தை நீங்க பேசிருக்கீங்க. ஆமா. இல்ல, இப்ப என்னன்னா அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போயிட்டாருங்க. அவர் ஆதரிக்க முடியாது இவங்க. அதைத்தான் நான் சொல்றேன். பிஜேபியோட போயிட்டாரு. அவங்க எப்படி வந்து அதிமுகவில் இருந்த முஸ்லிம்ஸ், தலித் மக்கள், எளிய எளிய மக்கள் வந்து அவங்க எப்படி அதிமுக ஓட்டு போட மாட்டேன், அவன் பிஜேபியோட போயிட்டான், அதனால நான் விஜய்க்கு போடுறேன் அப்படின்னு போறாங்களா, அது மாதிரி இருக்கு இவங்க. அவங்க கிட்ட கூட ஒரு அப்பாவித்தனம் இருக்கு. இவங்க கிட்ட என்னன்னா திட்டமிட்ட திமுக எதிர்ப்பு காழ்ப்புணர்ச்சி இருக்குங்க. அதை நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து இப்போ போஸ்டிங்லாம் போடுறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா அதனால தான் அதில் பேசுறேன் நான். இன்னைக்கு போஸ்டிங்லாம் போடுறாங்க. விசிலுக்கு ஓட்டு போடுங்க, அப்புறம் வந்து நீங்க மறந்துடாதீங்க, விசில் தான் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு பேசுறது இருக்குல்ல, இது என்ன நியாயம் இது?
நீங்க ஏன் உங்களை வந்து பெரியாரிஸ்டாகவும் உங்களை ஒரு பெரிய மார்க்சிஸ்டாகவும் கம்யூனிஸ்டாகவும் அடையப்பட்டு நான் என்ன சொல்றேன்னா, விஜய் தான் வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி பேசுறீங்கல்ல. விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு கூட உங்க வாதத்தை ஒரு வேளை ஒத்துப்போம். அதற்கு லாய்க்கற்றவரா, அதுக்கு லாய்க்கானவரா விஜய்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை வந்து மக்களுக்கு கேட்க முடியாது, சாமானிய ரசிகர்கள் கேட்க முடியாது. விஜய்க்கு செல்வாக்கு அவர் தான் ஜெயிச்சிருவாருன்னு. ஒரு கம்யூனிஸ்டாகவும் ஒரு பெரியாரிஸ்டாகவும் இருக்கிற முற்போக்காளர்கள் விஜய் நீங்க ஆல்டர்னேட்டிவா சொல்றீங்க, அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அங்க போனா கூட்டம் வருது, அவர் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அவருக்கு கூட்டம் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு முற்போக்காளர் கம்யூனிஸ்ட் தீவிர ஒரு நக்சல்பாரி மனம் மாவோயிஸ்ட் அவரு. அவர் கண்ணோட்டம் உள்ளவர் வந்து ஒரு அவர் வந்து போஸ்டிங் போடுறாரு. நான் என்ன கேட்கிறேன் அவர்கிட்ட, நீங்க ஒரு சாதாரண விஜய் ரசிகர் மனோபாவம் மருந்து செல்வாக்கு பேசுறீங்க, புள்ளி வார்த்தை நீங்க நேக்கா புள்ளி வார்த்தை சொல்லி ஆதரிக்கிறது. அதற்கு அந்த செல்வாக்குக்கு தகுதியானவரா, அல்லது அவரோட பின்புலம் வந்து இதுக்கு முன்னால வந்து அரசியல் கண்ணோட்டம் முற்போக்கான அம்சம் ஏதாவது இருக்குதா, அது குறித்து கேளுங்க. இதுக்கு அவர் யோக்கியமானவரா, இதெல்லாம் இருக்குது, ஒரு ஆபத்தான சூழலா இருக்குன்னு தான் நீங்க சொல்லணும். இப்ப இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அவர் ஆதரிக்கணுங்கிற மனோபாவம் இருக்குதுன்னா விஜய் அதுக்கு லாய்க்கானவரா? அதுக்கு லாய்க்கானவரா எவிடன்ஸ் கொடுங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதாவது சினிமா அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் சினிமாவில் அவரோட சினிமா யோக்கியமா இருந்திருக்குதா, முற்போக்கா இருந்திருக்குதா, பெண்களை விமர்சிருக்குதா, சமூக நீதி பேசியிருக்கிறதா, கலாச்சார தமிழ்நாட்டில் சீரழிவு ஏற்படுத்தின ஒரு சினிமா எடுத்திருக்கிறாரு. அந்த சினிமாக்கள் நீங்க ஒத்துக்கிறதே இல்லை. அந்த சினிமா சமூக சீரழிவு அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? ஒரு சினிமாக்காரராக சமூகத்தை சீரழித்தவராக இருக்கிறாரு விஜய். அது போக அதில் லாப நோக்கம் வச்சு தன்னோட ரசிகர்களை ₹100 டிக்கெட் ₹1000 வச்சு கொள்ளடிக்கிறாரு. கூலி விவசாயியா இருக்கிற, கூலி தொழிலாளி இருக்கிற தன் ரசிகர்களே. அப்படியும் நீங்க ஆதரிக்க முடியாது. அதுலயும் அவரை நீங்க எதிர்த்தாகணும். சரி, அதை விட்டுட்டு இப்ப சினிமா அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னா, அரசியலுக்கு வந்து அவர் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் என்ன அம்சம் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு ஊதாரித்தனமா அரசியல் நடந்துக்கிறாரு, எவ்வளவு பொறுப்பற்று நடந்துக்கிறாரு. ஒரு சாதாரண மக்கள் அவர் ஒரு ஒரு அடிப்படை நியாயம் புரிந்தவர் கூட ஆதரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, இழிவான அணுகுமுறையை வைக்கிறாரு. தன்னை வந்திருக்கிற ரசிகர்களை ஒரு குறைந்தபட்ச மனிதனா கூட மதிக்க மாட்டுறாரு. இறந்து போனவங்களை பத்தி கணக்கெடுக்க மாட்டுறாரு. இவ்வளவு மோசமான ஒரு நபரை நீங்க வந்து திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆதரிக்கிறது என்ன நியாயம் என்பதற்காகத்தான் நான் என்னோட சொந்த கதையில இருந்து இந்த கதைக்கு வரேன். நீ காலையில பார்த்தோன்னு கடுப்பாகுது. இவங்கெல்லாம் நினைச்சுப்பாங்க எனக்கு என் அருமை தோழர்கள் தான் இவங்க எல்லாருமே. மீடியாவில் இருந்துக்கிட்டு புது கருத்துக்கள் உருவாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு நான் நான் என்னமோ இங்கே வந்து நீங்க எங்கேயாவது எவிடன்ஸ் கேட்டுங்க. அரசு நிகழ்ச்சியில் கூட நான் பேசுறது இல்லைங்க. அரசு நிகழ்ச்சி, அரசு நூலக நிகழ்ச்சிகளில் கூட நான் போய் பேசுறது இல்லை. எந்த வகையான அரசு சார்ந்து இந்த 5 ஆண்டுகளில் அரசு சார்ந்த எந்த விஷயத்திலையும் நான் வந்து ஒரு 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 புள்ளி அளவு கூட நான் வந்து இருந்ததில்லை ஆட்சி அமைஞ்சு. ஆனால் நான் ஏன் கொண்டாடுகிறேன் அப்படின்னா, இது போர்க்குணம் கொண்ட ஒரு ஆட்சியா இருக்குது. இது வந்து ஒரு இப்பவும் எதிர்கட்சியா இருந்தால் அது செயல்படுறாரு. ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் பாஜகவுக்கு ஒரு எதிர்கட்சி, இந்தியாவின் பிரதான எதிர்கட்சியாக இருந்து என் என் நிலையிலிருந்து எதிர்க்கிறாரு தளபதி ஸ்டாலின். நானாவே என்னையாவே பார்க்குறேன் அவரை. அதனால நான் அவரை கொண்டாடுறேன். இதுல நீங்க உங்களுக்கு வந்து அப்ப என்னன்னா, உங்க பாஜக எதிர்ப்பு, உங்ககிட்ட இருக்கிற சமூக நீதி அரசியல், உங்களோட பெரிய மார்க்சிய கண்ணோட்டம், அரசியல் கண்ணோட்டம், இதெல்லாம் வந்து எதுவுமே உங்ககிட்ட இல்லை. நீங்க ஒரு போலியானவரா இருக்கிறீங்க. நீங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரியான முற்போக்கு அம்சம்லாம் எதுவுமே கிடையாது. விஜயை ஆதரிப்பதன் மூலமாக நீங்க அம்பலமா இருக்கிறீங்க. விஜய் உங்களையும் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. எப்படி விஜய் ரசிகராக விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நமக்கு பின்னால ஒரு சந்ததி இவ்வளவு பரிதாபத்துக்குரிய சந்ததியாகும், இவ்வளவு ஒரு மூடத்தார சந்ததியாகும் இருக்கிறத விஜய் எப்படி அடையாளப்படுத்தினாரோ, அதே மாதிரி பல முற்போக்காளர்களும் விஜய் அடையாளப்படுத்தி இருக்காரு. இது மாதிரி அவங்களோட போகரா இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப விஜய் பேசுனது அவர் கடைசியா பிரச்சாரம் முடிக்கும் போது பேசுனது வந்து அதாவது சின்ன குழந்தைகளுக்கு சொன்னார். நீங்க வீட்ல எப்படி அடம் பிடிப்பீங்களோ, ஒரு சாக்லேட் வேணும், ஒரு ட்ரெஸ் வேணும்னா அப்பா, அம்மா கிட்ட கேட்பீங்களோ, அந்த மாரி இந்த விஜய் மாமாவுக்கு உங்க சித்தி கிட்ட, சித்தப்பா கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த சீமான் வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லிப்பாரு அவரே. அண்ணன் சொல்றேன்டா தம்பி, அண்ணன்டா அண்ணன்டான்னு. அதுக்கு ஒருத்தன் சொன்னா, டேய் அண்ணன் நான் சொல்லணும்டா உன்னைய நீயே சொல்லிக்கிற அப்படின்னு ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் கேட்டார் மீட்டிங்ல அவர் பேசும்போது. அண்ணன் அண்ணன் அவங்களே சொல்லிக்கிறது, நான் உனக்கு அண்ணன். டேய் அண்ணன்னு நான் சொல்லணும் உன்னைய, நீ அண்ணன் சொல்லிக்கிறேங்கிற மாதிரி இவரு மாமா சொல்றேன் கேட்டுருக்கேன், மாமா சொல்றேன் கேட்டு பெரிய தாய் மாமன் மடியில உட்கார காது குத்துட்டாரு இவரு. அவ்வளவுதான் கடைசி நேரம் அவருக்கு. பெரியவங்க கிட்ட ஓட்டு கேட்டு ஒன்றும் வேலைக்கு ஆக போறது இல்லை. நமக்கு வந்து ஆதரவு வந்து சின்ன பசங்க தான். கடைசியில இந்த விளம்பரம் வைப்பான்ல, டிவி விளம்பரம் பாக்குறீங்கல்ல, டிவி விளம்பரத்துல டார்கெட் குழந்தைகள் தான் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? ஒரு பெரியவர்கள் வாங்குற பொருள் கூட ஏதாவது பொருள் வாங்கணும்னா குழந்தைகளுக்கான விஷயம் குழந்தைகள் மூலமா பெரியவங்களை பரிந்துரைக்கிறது. குழந்தைகளை டார்கெட் பண்ணி விளம்பரம் போடுவான். அதுக்கு நையும் தொல்லை பண்ணி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுங்கிற அந்த கமர்ஷியல் நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா? பெரும்பான்மையான விளம்பரங்கள்ல குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு என்ன காரணம்னா, குழந்தைகள் குடும்பத்தில் அதை கட்டாயப்படுத்தி அதை வாங்க வைப்பாங்கங்கிற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை தான் இவர் வந்து ஓட்டுக்கு சொல்றாரு. அது ப்ராடக்ட் விற்கிறதுக்கு சரியா இருக்கும். இது எலெக்ஷன் ஓட்டுக்கு அது சரியா இருக்காது. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நீ நைன்னு கேட்கணும், விடக்கூடாது. நம்ம சின்னத்துக்கு தான் ஓட்டு போட சொன்ன விஜய் சொல்றாருல்ல.
குழந்தைகள் கேட்கிற எல்லா விஷயத்தையுமே பெற்றோர்கள் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல. நீங்களும் பெற்றோரா இருந்தா தான் நம்மளும் குழந்தைகள் கேட்குறாங்க. ஓகே, நியாயம் செய்யலாம். இது அவனுக்கு கெடுதல் ஏற்படுத்தாது. சரி ஒரு நாள் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல குடுத்துருவாங்க. ஆபத்தான ஒரு விஷயத்த குழந்தைகள் தொடர்ந்து கேட்குதுன்னு சொன்னா, என்ன "ஏய் அதெல்லாம் தப்புன்னு" எச்சரிப்போம். ரொம்ப நேரம் பார்த்து சப்புன்னு ஒரு அரவடுவாங்கல்ல. இதெல்லாம் தேவையில்லன்னு. அது மாரி குழந்தைகள தூண்டி விட்டு ஒரு ஆபத்தான, ஒரு மோசமான விஷயத்துக்கு குழந்தைகள தூண்டி விடுறதுனால, இவர்னால தேவையில்லாம பெற்றோர்கள்ட்ட குழந்தைங்க அடி வாங்க போகுது. அதனால இவரோட அரசியல் எந்த அரசியல் கண்ணோட்டமும் இல்லங்கிறேன். எதுவுமே இல்லங்கிறேன். பரிதாபமா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து தொகுதிக்கு நான் வந்தேன்னா அதை செய்வேன், அதை செய்வேன்னு பச்சையா பொய் புழுகுறாரு. பிரச்சாரத்தின் போது கூட தொகுதிக்கு போலங்க அவரு. இதுவரைக்கும் இப்படி ஒரு அரசியல்வாதி யாருமே பார்த்ததில்ல. பிரச்சாரத்தின் போது தொகுதிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வராம போயிட்டாங்கன்னு தான் குற்றச்சாட்டு இருக்கும். இந்த ஆள் பிரச்சாரத்துக்கே போக மாட்டாருங்க தொகுதி. பிரச்சார பிரச்சாரத்துக்கு போனாரு. ஏங்க பிரச்சாரத்துக்கு அவரு போட்ட ஷெட்யூலுக்கு அவர் போமாட்றாரு. பிரச்சாரத்துக்குன்னா வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறாங்க ஒவ்வொரு ஊர்லயும். இப்போ வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு. ஒரு ரவுண்டு போறாரு. 2வது ரவுண்டு உடம்பு அவர் வந்து அவரோட வயத கணக்கிட்டு எத்தன முறை போயிட்டு வர்றாரு வெயில்ல. உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வண்டி ஏறி போனவர் தான். முதல்ல இங்க வந்தாரு, போய் சுத்திட்டு வந்தாரு. அவர் தொகுதியில ஒரு ஒரு 1/2 நாள் மனு தாக்கல் பண்ணிட்டு சுத்தி வந்தாரு, போயிட்டாரு. போயிட்டு அவர் நேத்து எனக்கு அவர் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாரான்னு கூட எனக்கு தெரியல. போன சட்டமன்ற தேர்தல்ல கூட அவர் ஒரு தொகுதியில ஒரு நாளோ என்னமோ தான் பண்ணாரு முதல் முறை. இந்த முறை அது கூட இல்ல. அத விட கம்மியா தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு வெயில்ல சுத்தி சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீ வந்து சொகுசா வர, நீ வந்து ஏதோ ஒரு இடத்துல எல்லா தொகுதி மக்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் பேச வர, அது கூட கேன்சல் பண்ணிடுற திடீர்னு. அப்ப நீ மக்களை சந்திப்பதற்கு தேர்தல்ல ஓட்டு கேட்பதற்காக மக்களை சந்திப்பதற்கே வராத நீ, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி நீ வருவ நீ? எந்த வகையிலும் லாய்க்கற்ற ஒரு நபராக விஜய் இருக்கிறார். அவங்க அப்பா எஸ். சந்திரசேகர் ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு. அவரு நெறைய பேசியிருக்காரு. அதுல வந்து 6 மணிக்கு மேல ஏன் அவரு வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்டின்னா, இருட்டுல சில தவறுகள்லாம் நடக்கும். அதனால ரொம்ப எச்சரிக்கையோட அவர் இருக்காரு அப்படின்னு பேசுறாரு. இருட்டுல தவறுகள் அவர் பண்ணுவாரா? மக்கள் பண்ணுவாங்களா? எத சொல்றாரு? தவறுகள் நடக்கும்னா, மக்கள் தவறுகள் பண்ணுவாங்களாமா இருட்டுல? என்ன 6 மணியே தெரியல. ஒரு நான் கேட்கிறேன். 6 ஏங்க இருட்டுன்னா 10 மணி, 12 மணி தான் நம்ம கேட்டுருக்கோம். இவங்களுக்கு 6 மணிலே இருட்டிருது. அந்த குடும்பத்துக்கு விஜய் தான் அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பாவே அப்படி இருக்காரு. 6 மணிக்கே ஆட்டோ ஓடாதா குடும்பமா இருக்காது. 6 மணி இருட்டுல சில தவறுகள் நடக்கும். நான் நினைக்கிறேன் அவரு இவர தான் சொல்லியிருப்பாரு. இருட்டுல சில தவறுகள் நடக்கும். அவர் பப்ளிக்கா அந்த தவற பண்ண முடியாது என்பதனால் 6 மணியோட ஆஃப் ஆயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரோ என்னமோ மறைமுகமா. நீங்க தான் அத தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அதனால வேடிக்கையா இருக்கு. எந்த வகையிலும் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த தேர்தல்ல அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறாது. அது வந்து உறுதியானது. அத மடைமாற்றுவதற்கு தான் விஜய் உள்ள புகுந்து என்ன பண்றாரு? இந்த வேலைய பார்க்குறாரு. இந்த உள்ள புகுந்து இந்த ஓட்டுகள பிரிக்கிறது, முஸ்லீம் ஓட்ட பிரிக்கிறது, அத பிரிக்கிறது அப்படின்னு பார்க்குறாருல்ல. இந்த நோக்கத்தை முறியடிப்பது தான் பிரதானமா இருக்குது இந்த இந்த சமயத்துல. திருச்சி அந்தோணியார் கோயில்ல அவர் வந்து முட்டிக்கால் போட்டு முட்டியிலேயே நடந்தாரு ஆமா. விஜய். பிரார்த்தனை பண்ணாரு. அப்புறம் ஒரு கோயிலுக்கும் போய் சாஷ்டாங்கமா விழுந்தாரு. அப்புறம் ஒரு மசூதிக்கும் போறாரு. எல்லா அ மதமும் நம் மதம் அதான் அப்படின்னு ஒரு ஒரு பேசுறாரு. படத்துல செந்தில் கோயில் வாசல்ல உட்காந்து லிஸ்ட் வச்சிருப்பார்ல. எந்த கோயில்ல எந்த சோறு போடுறான், இந்த கோயில்ல பக்கத்துல அங்க போனோம், அந்த கோயில்ல இங்க போனோம் அப்படிங்கிற மாரி. இது எல்லாமே அவர் வந்து என்னன்னா, கொள்கை சார்ந்து பேசி கருத்து சொல்ல போறதில்ல. தன்னை வந்து ரிலிஜியஸ் பேஸ்டா அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் முஸ்லீமுக்கு வந்து ரம்ஜானுக்கு இது போட்டேன், இந்து கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேர ஆயத்தமாக என்ன பண்றாருன்னா, தன்னை வந்து மக்களை வந்து தமிழர்களா பார்க்காம, மக்களை வந்து அவங்களோட நலத்திட்டங்கள் சொல்ற ஒரு வாக்காளரா பார்க்காம, மக்களை மத ரீதியா பார்க்குறாரு. கிறிஸ்துவரு, முஸ்லீமு, இந்து அப்படிதான் மக்களை அவர் பார்க்குறாரு. சரி கிறிஸ்துவர், முஸ்லீம், இந்துக்கு நீ என்ன பண்ண போற? இந்துக்களாக இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு வந்து இங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஒன்றிய அரசுனால. இந்துக்களா இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்பு இங்க குழி தோண்டி போகுது. அதை பத்தி நீ பேசியிருக்கிற. இந்துன்னா அவங்க தானே பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்துவா இருக்கிறாங்க. அவங்களுக்கான என்ன ரைட்ஸ் நீ பேசியிருக்கிற? இடஒதுக்கீடு குழி தோண்டி படிச்சிருக்குது. எந்த வகையான உரிமைகளையும் இல்லாம முற்றிலுமா படுத்துட்டு தமிழுக்கு கீழ தள்ளிட்டு சமஸ்கிருதத்துக்கு மேலாதிக்கம் கொடுக்குது. சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. வழிபாட்டு உரிமையில் கோயில்ல வந்து தமிழுக்கு இல்ல, இந்துக்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு எதிரா வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஒன்றிய அரசு பாஜகவும் வந்து சதி பண்ணி என்ன பண்றாங்க, இந்த பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான அவதூறு பண்றாங்க. அதை பத்தி என்ன பேசியிருக்கிற? முஸ்லீம்களுக்கு எதிரான மிக மோசமான வன்முறையை பாஜக செய்யுது, அரசு செய்யுது, மக்கள் வாழ தகுதியற்றவர்களாக அறிவிக்குது. அதுக்கு எதிராக நீ என்ன பேசியிருக்கிற? கிறிஸ்துவர்களுக்கு மேல எவ்வளவு வன்முறை நடக்குது, கிறிஸ்துவ பாதிரியார் மேல எவ்வளவு வன்முறை நடக்குது, கன்னிகாஸ்திரி மேல எவ்வளவு பாலியல் வன்முறை நடக்குது, கிறிஸ்துவ குடியிருப்புகள்ல வந்து அவங்க பிரேயர் பண்றாங்கிறதுக்காக கன்னியாகுமரி பக்கத்துல தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மை இருக்கிற பகுதியிலே கிறிஸ்துவ ஆலயங்கள் அடித்துடிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவர்கள் வந்து வெளியில பிரேயர் பண்ணாங்கிறதுக்காக அவங்களை அடிச்சாங்க, நம்ம ஊர்லயே அடிச்சாங்க. அதற்கு எதிராக திமுக போராடிச்சு, முற்போக்காளர் போராடினாங்க. நீ என்ன கண்டிச்சிருக்கிற? நீ மற்ற மதத்தில் நீ ஒரு கிறிஸ்துவரா இருக்க கூட லாய்க்கற்றவன். அப்ப நீ நேரம் வரும்போது அதை பயன்படுத்துறதுங்கிறது கிறிஸ்துவருக்கும், முஸ்லீமுக்கும், இந்துக்கும் ஆதரவாக இருப்பது என்பது அவர்களின் பிரச்சனையோடு பயன்.
அவர்களை ஒற்றுமை வலியுறுத்துது. ஒரு இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும், ஒரு இந்துவுக்கும் கிறிஸ்துவருக்கும் ஒற்றுமை பண்ணுவது. ஒரு இந்துவுக்கும் முஸ்லீமுக்குமான சண்டை மூட்டுது பாஜக. ஒரு இந்துவுக்கும் கிறிஸ்துவருக்குமான சண்டை மூட்டது பாஜக. இவங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிற தமிழ்நாடு. அதுக்குள்ள நீ என்ன வந்திருக்கிற? நாங்கெல்லாம் ஒத்துமையின் ஃபைட் பண்ணியிருக்கிறியா? உரிமைகளை பேசியிருக்கிறியா? அப்ப இது எல்லாமே நாடகமா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். அதை முட்டிக்கால் போட்டான்னு, அடிதண்டம் போட்டான்னு, அதான் இப்ப நீ வந்து எதுக்கு முட்டிக்கால் போட்ட? அப்புறம் இன்னொரு இந்து பக்தர் கேட்பார்ல, எங்க கோயில நாங்க உருண்டு தான் கும்பிடுவோம். நீங்க ஏங்க உருளல? உருண்டு கும்பிட்டுருக்க வேண்டியதானே? அப்ப நீங்க சர்ச்சில் மட்டும் முட்டிக்காட்டில் போவீங்க. அப்ப இந்து கோயிலுக்கு மட்டும் நீங்க அடிதண்டம் போட்டு உருள மாட்டீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி வரதானே செய்யும். அப்ப இது மாதிரியான காமெடி, இது மாதிரியான மக்களை இழிவா பார்க்குற கண்ணோட்டம் தான் விஜய் கிட்ட இருக்குது. இது என்ன தெரியுமா? அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன்னு மாம்பழம் வாங்குற கதை இருக்குல்ல. மக்களை போய் பொழுதன்னைக்கு இந்துவா இருக்கிற, முஸ்லீமா இருக்கிற, கிறிஸ்துவரா இருக்கிற மக்களை போய் நேரா சந்திச்சு, உங்க பிரச்சனை என்ன? நான் செய்றேன்னு பேசுறதுக்கு பதிலு, இவர் என்ன பண்றாரு? அவங்க அப்பா தான் சொல்லிட்டார்ல 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்ற மாரி. அதனால சுத்துறதுக்கு போய் பயந்துகிட்டு, ஏதோ ஒரு கோயில்ல போய் சுத்தி வந்துட்டா கிறிஸ்துவர கன்வின்ஸ் பண்ணிடலாம். அப்படியே இந்து கோயில்ல போய் கும்பிட்டு வந்துட்டா ஒட்டுமொத்த இந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம். மசூதிக்கு போய் குல்லா போட்டு வந்தா ஒட்டுமொத்த முஸ்லீமையும், தமிழ்நாடு முஸ்லீமையும் கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிற இது மாதிரியான வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க. பொதுவா அரசியல் தலைவர்கள் வந்து ஓட்டு கேட்கறதுக்காக போவாங்க. இவர் ஆனா அந்த பிரார்த்தனையே பண்றாரு. இப்ப தொழுகை அதாங்க பண்றாரு. இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போறாங்க, ஒரு கோயில் இருக்குன்னா அங்க போய் வழிபடுவாங்க, கும்பிடுவாங்க, போவாங்க. அது பிரச்சார பயணத்தின் ஒண்ணா இருக்கும். அதுதான் சொல்றேன், இவர் மக்களை சந்திக்க விரும்பலங்க. நீங்க பாத்தீங்கல்ல, மக்களை சந்திக்கவே விரும்பல. இவர் அவங்க ரசிகர்களே சந்திக்க விரும்பலங்க. அவங்க ரசிகரே அவர் சந்திக்க விரும்பல. இவர் வண்டியில இறங்கி லேட்டா போயிட்டாரு. கொடுத்த நேரத்தை தவிர பேசுறதுக்கு அனுமதி இல்ல. வண்டியில இறங்கி சைக்கிள் ஓட்டுறாரு அவர் வண்டிக்கு முன்னாலேயே. யாரோ ஒரு அவங்க ரசிகர் வந்துங்க, அவர் வந்து அந்த ரோஜா பூ இல்ல, அதே ஒரு கைகுண்டு மாதிரி போடுறான் அந்த ரசிகர். அப்படி போடுறான். அவர் கைகுண்டுனே நினைச்சிட்டு சைக்கிளை போட்டு திப்பு திப்பு திப்புன்னு இறங்கி ஓடி போய் வண்டியில ஏறுறாரு. இதுதான் அவரு. மக்களை இல்ல, ரசிகர்களே அவர் சந்திக்க மாட்டாரு. ரசிகர்களை பார்த்தே அவருக்கு அலர்ஜியா இருக்குது. அப்ப அவர் எப்படி வந்து மக்களை பார்ப்பாரு? அது மாதிரி இது மாதிரி குறுக்கு வழிகள்ல பாத்துக்கிறது. அப்புறம் என்ன சொல்றது? தன் அரசியல் பேசணும்னா திமுக ஒரு தீய சக்திங்கிறது. நீ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றோமோ அதையெல்லாம் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப திமுகவுக்கு எதிராக நீ பேசுற, அப்ப கூட நீ பாஜகவை பற்றி எப்ப பேசுறாரு தெரியுங்களா? பாஜகவும் திமுகவும் உறவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசுறாரா தவிர, ஒரு இடத்துல கூட பாஜகவை விமர்சனம் பண்ணி பேச மாட்டாரு. திமுக இப்படி நான் என்ன கேட்கிறேன், நான் திரும்ப அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க வந்து திமுகவோட பாஜக உறவு வச்சிருக்கு, திமுகவை கடுமையா பேசுறீங்கல்ல. நீங்க பாஜக உனக்கெல்லாம் யோக்கியமா? திமுகவோட போய் உறவு வச்சிருக்கியே அப்படின்னு அது கேட்கணும்லங்க. அதையும் கேட்கல அவரு. அதனால இந்த மாதிரி நாடகங்கள் இல்ல குறிப்பா வந்து கரூர் சம்பவத்தை பத்திலாம் நேத்து பேசியிருந்தாரு. அதுல வந்து என் மேல பழி போடுறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு. செந்தில் பாலாஜி வந்து ஏன் வந்து கோவைக்கு ஓடிட்டாரு? அவர் ஏன் கரூர்லயே போட்டி போட்டிருக்கலாம்? கரூரை விட்டு ஓடிட்டாரு. கரூரை விட்டு கரூரை விட்டு ஓடுனது நீயே. அன்னைக்கு இவர் கரூரை விட்டு ஓடுனது 41 பேர் அன்னைக்கு வந்து நசுங்கி செத்த அன்னைக்கு கரூர் களத்துல நிக்காம திப்பு திப்புன்னு இறங்கி ஓடினதும், விமான நிலையத்துல கேள்வி கேட்டது கூட ஏறி போய் பனையூர்ல படுத்துட்டு ஒரு வாரம் பொறுத்து கதவு திறந்த ஆளு தானே நீ. கரூர்காரு அவர் பிரச்சாரத்துக்கு அங்க போய் வீடு காலி பண்ணி போயிட்டாரு. அவரு அங்கதான் இருக்கிறாரு. அவரு அந்த குடியில் அங்கதான் இருக்கிறாரு. கரூர்ல அவரு இல்ல, அவர் சார்பா ஒரு ஆளை நிப்பாட்டு வச்சு ஜெயிச்சிருவாரு. அவர் என்னன்னா, கரூர்ல நான் என்ன ஜெயிக்க போறாரு, நீ தான் ஜெயிச்சு காமிச்சிருக்கேன். கரூர்ல அவர் என்ன பண்ணாரு? கரூர்ல நான் நிக்க வேண்டியது இல்ல, என் அசிஸ்டன்ட் விட்டே ஜெயிச்சிருவாங்கிற ஸ்டைல அவர் தேர்தல் அணுகுறாரு. நீங்க தான் கரூரை விட்டு ஓடி இருக்கிறீங்க. அவர் அங்கதான் இருக்கிறாரு, அந்த பகுதியில தான் இருக்கிறாரு. நீங்க தான் ஓடிட்டீங்க கரூரை விட்டு. இன்னைக்கு வரைக்கும் கரூர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு. அப்ப கூட இந்த மக்களின் சார்பாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்காம கரூர்ல இருந்து ஓடி போயிட்டாரு செந்தில் பாலாஜின்னு தான் உன்னால பேச முடியுது. அப்ப கூட அந்த மக்களுக்கு ஆதரவா உன்னால பேச முடியல. பாத்தீங்களா? இது ரொம்ப மோசடியானது. இன்னொன்னு, அவர் இப்ப ஏதோ இது கூட படிச்சேன் செந்தில் பாலாஜி பேசுனது. என் சொந்த ஊர் அது. நான் போய் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்ததுக்கு அப்ப ஓடி போனவன்லாம் என்ன குற்றவாளின்னு சொல்றான். எனக்கு ஓட்டு போட்ட 20 வருஷமா என்னை ஆதரித்து ஓட்டு போட்ட மக்கள், கரூர் மக்கள், அவங்கள விட்டுட்டு நான் நசுங்கி சாகும்போது யாரா இருந்தா நான் அவங்களை விட்டு நான் போக முடியுமா? நான் தான் என் முதல்ல போக முடியும்னு அசிங்கமா கேட்டிருக்காரு. நீ அப்ப கூட ஒண்ணு கேட்கலையா? தண்ணி நீ தான் நீ ஏன் தண்ணி கொடுக்குற? நாங்க கொடுக்குறோம் கொடுத்துருக்க வேண்டியது தானே. ஒண்ணுமே, எல்லாம் ஓடிட்டீங்க. ஓடுனது இவங்க, உதவி பண்ணது அவரு. இப்ப அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அங்க போயிருக்கிறாரு. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து இதை விட டஃபா இருக்குது. கரூர் ஈஸியா இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அங்க பிஜேபி வந்து செல்வாக்கு பெற்று இருக்குது. தெற்கு தொகுதியில் வானதி போன முறை ஜெயிச்சாங்க. அதனால வானதி மாதிரி பிஜேபி ஆட்கள் யாராவது நின்னாங்கன்னா அவங்கள தோக்கடிக்கணும்னா நான் நிக்கணும்னு இவர் போய் நின்றுக்கிறாரு செந்தில் பாலாஜி. அது தெரிஞ்சுதான் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து வேற தொகுதி மாத்திட்டாங்க. அது தெரியல விஜய்க்கு. இவருக்கு எதுவுமே தெரியாது இல்ல. அவர் அங்க போனதுனால பாஜக காரங்க வந்து செந்தில் பாலாஜி இந்த ஊருக்கு வந்துட்டாரு அப்படின்னு அவங்க வந்து தொகுதி மாறி போறாங்க. அவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறது கஷ்டங்கிற அவரோட டார்கெட்டு கரூர் ஈஸியா ஜெயிச்சிருவோம், கோயம்புத்தூர்ல டஃப்பா இருக்கு, கோயம்புத்தூர்ல போய் நம்ம அடிச்சு ஆடுவோம்னு அவங்க அங்க போயிருக்கிறாரு. இவரு விஜய்க்கு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நன்றி. மகிழ்ச்சி. நல்லது.